ஏற்கனவே திருமணமான ஒரு கணவர், அந்த திருமணமான விஷயத்த மறைச்சு, வேற ஒரு பெண்ண திருமணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, அந்த விஷயம் தெரிய வந்த உடனே, அந்த 2வதா இருக்கிற அந்த மனைவி, "என்ன ஏமாத்திட்டாரு. ஏற்கனவே திருமணமானத மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு, டைரக்ட்டா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். ஏன்னா, அது நான் காக்னிசபிள் ஆஃபென்ஸ், பெயிலபிள் ஆஃபென்ஸ் அப்படிங்கிறதுல அவங்க தான் விசாரிச்சு பனிஷ் பண்ண முடியும். இன்னொரு பக்கம் ஃபேமிலி கோர்ட்ல ஏற்கனவே திருமணம் நடந்தத மறைச்சு கல்யாணம் பண்ணதுனால, இந்த திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லி நல் அண்ட் வாய்டும் கேட்க முடியும். இன்கேஸ் ஃபேமிலி கோர்ட் நல் அண்ட் வாய்டு உத்தரவு போட்டாலும் கூட, இந்த ஏமாற்று திருமணம் செய்த அந்த கணவர் இந்த மனைவிக்கு மெயின்டனன்ஸ் தர முடியும். மெயின்டனன்ஸ் வாங்கவும் முடியும். அதே போல ஒரு பெண்ணும் தனக்கு திருமணமானத மறைச்சு ஏற்கனவே கணவர் இருக்காருன்றத மறைச்சிட்டு 2வதா ஒரு திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அந்த 2வது கணவரும் இந்த பெண்மணி மேல ஜேஎம் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் குடுத்து பனிஷ் பண்ண முடியும்.